வணக்கம். மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. பூராடம் காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் உத்திராடம் நட்சத்திரம் வந்துடுது. சதுர்த்தி திதி எப்படி இருக்க போகிறது இந்த மே மாதம் 27ஆம் தேதிக்கு திங்கட்கிழமைங்கிறத சொல்கிறோம். நாளைக்கும் அதாவது செவ்வாய்க்கிழமையும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதற்கேற்ற அது போல் உங்களுக்கு முன்கூட்டியே திட்டமிடுவதற்கு உதவியாக 2 நாட்களும் சொல்லிடுறோம், கேட்டுக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், பிரமாதம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு கட்டாயம் சாயந்தரம் தீபம் போட்டே தீரணும். ஏன்? அதனுடைய தலைவர் கேது, கேதுவனுடைய தலைவர் விநாயகர். சரி, மொத்தத்தில் 2 நாளும் நல்ல நாள். வயிற்றுச்சல் இருக்காதா? குறைக்கணும், அணைக்கணும். எப்படி? அதுக்கு என்ன? அது ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிண்ணரரே போற்றி, கிம்புருடரே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கட்டும். வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும், நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். செவ்வாய் 1, 2, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. ஜெயகாந்தனுடைய புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பார்க்கணும், நல்லது. கூடவே இளைய தலைமுறைக்கு சொல்கிறோம், இந்த புத்தகத்தை படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை, மிருகசீரிடம், ரோஹிணி. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வழிபாடுகள் முக்கியம். என்ன செய்கிறது? மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, சிதம்பரமே போற்றி, சீர்காழியே போற்றி. நிதானம், பொறுமை. சரிங்க சார், சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் நல்லா இருக்குது, கலக்குவீங்க, பிரமாதம், நல்ல முன்னேற்றம், உயர்வு உண்டு, சந்தோஷம் உண்டு, நல்லா இருங்க. அனுகூலமான எண் சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறம் 2, தெற்கு, வெள்ளை. சாயந்தரம் 4 மணிக்கு முன்னாடி கிடையாது. மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் கட்டாயம், அப்போ மற்றவங்க கட்டாயம் சாயந்தரம் தீபம் போடணும். கிருத்திகைக்காரர் காலையிலேயே தீபம் போட்டுடணும். விநாயகருக்கு ஜாக்கிரதை. ஜெயமோகனுடைய வெண்முரசுங்கிற புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, கட்டாயம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தனம், கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் அல்லது மோர் ஊற்றியோ ஏழைகளுக்கு தருவது நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 4 மணிலேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 3 மணிலேருந்து இஃபெக்ட் ஆரம்பிச்சிடும். எனவே 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. பகல் 3 மணிலேருந்து சிறப்பாக இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை, மிருகசீரிடம், புனர்பூசம். பகல் 3 மணி வரைக்கும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நல்லா இல்லை. மனசு புத்தி ஒழுங்காக இல்லை. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் பகல் 3 மணிக்கு அப்புறம் கிடையாது. 3 மணிக்கு முன்னாடி தெற்கு, வெள்ளை. அனுகூலமான எண் 3, ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசில் சில மந்திரம் நாள் முழுதும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓ சித்திரகுப்தரே போற்றி, சியவனரே போற்றி, சிருங்கேரியே போற்றி. அனுகூலமான எண் பற்றி சொல்லிட்டோம். ஜெயமோகனுடைய வெண்முரசுங்கிற புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, கட்டாயம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தனம், கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் அல்லது மோர் ஊற்றியோ ஏழைகளுக்கு தருவது நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் பின்றீங்க, சூப்பர், பிரமாதம், கலக்குறீங்க, வெற்றி, உயர்வு, நல்லது, எல்லாம் நடக்கும். அப்புறம் என்ன? கலக்குங்க, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். இது உண்டா? எது? மந்திரம் உண்டா? உண்டு. திருஷ்டி இருக்குது. மனசில் சில மந்திரங்கள். ஓம் மண்டனையே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அனுகூலமான எண் திங்கள் 3, 6, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. செவ்வாய் 7, 9, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள். ஜெயகாந்தனுடைய புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பார்க்கணும், நல்லது. கூடவே இளைய தலைமுறைக்கு சொல்கிறோம், இந்த புத்தகத்தை படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, நல்லது.
ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம் கலகிறீங்க. உங்களோட பிறவி பலமான தைரியம் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை கட்டாயம் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? மகத்தினுடைய தலைவர் கேது, கேதுனுடைய தலைவர் விநாயகர். மொத்தத்தில் 3 பேருக்கும் 2 நாளும் சூப்பர். இப்போ திருஷ்டி இருக்குமா இருக்காதா? இருந்தே தீரும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் சுரபையே போற்றி, சுரபையே போற்றி, சுரபியே போற்றி, சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. செவ்வாய் 7, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு. ஜெயகாந்தனுடைய புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பார்க்கணும், நல்லது. கூடவே இளைய தலைமுறைக்கு சொல்கிறோம், இந்த புத்தகத்தை படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பேச்சிலே கவனம், பண விஷயத்திலே நிதானம், முக்கிய முடிவு வேண்டாம், பொறுமையா இருங்க. வழிபாடு முக்கியம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் ராத்திரியில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். ஏன்? அஸ்தத்தினுடைய தலைவர் சந்திரன், அதனால. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை இதையே செய்யணும், தீபம் போடணும் முருகனுக்கு ராத்திரியில். ஏன்? சித்திரையினுடைய தலைவர் செவ்வாய். 2 நாட்களும் மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, பட்டினத்தாரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடுவது நல்லது. நிதானம், பொறுமை 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் திங்கள் 2 தெற்கு வெள்ளை. செவ்வாய் 7 வடக்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசுங்கிற புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, கட்டாயம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தனம், கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் அல்லது மோர் ஊற்றியோ ஏழைகளுக்கு தருவது நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். வெற்றி அதிகம், வீண் செலவில்லை, கவலை இல்லை, உயர் உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. பிரமாதம், சந்தோஷம். அப்புறம் என்ன? கலக்குங்க, நல்ல நாள். அப்புறம் வைத்திருச்சல் இருக்காதா? அணைக்கணும். எப்படி? ஓம் ஐராவதமே போற்றி, கௌரவ்யமே போற்றி, கௌரவ்யமே போற்றி, ஐராவதமே போற்றி, வாசுகியே போற்றி, தர்ஷனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். செவ்வாய் 7, 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஜெயகாந்தனுடைய புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பார்க்கணும், நல்லது. கூடவே இளைய தலைமுறைக்கு சொல்கிறோம், இந்த புத்தகத்தை படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுத்துருங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, அவசரம் வேண்டாம். உங்கள் சுறுசுறுப்புங்கிற பேரில் பதட்டமாகி சிக்கலாயிடுவீங்க, ஜாக்கிரதை. ஆமாம், நிதானம், பொறுமை. மனசில் சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடணும். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசுகியே போற்றி, வசிஷ்டரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. அனுகூலமான எண் திங்கள் 7 தெற்கு வெள்ளை. செவ்வாய் 3 வடக்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசுங்கிற புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, கட்டாயம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தனம், கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் அல்லது மோர் ஊற்றியோ ஏழைகளுக்கு தருவது நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர் பிரமாதம் கலகிறீங்க. உங்கள் பிரபலம், உங்கள் தைரியம், உங்கள் பெருந்தன்மை, உங்கள் புத்தி கூர்மை ஜெயிக்கும். வெற்றி அதிகம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏன்? முருகனுடைய தலைவர் கேது, கேதுவுக்கு ஒரு தலைவர் முருகன், இன்னொரு தலைவர் விநாயகர். வழிபாடு முக்கியம். ஏன்? வெற்றி அதிகமாக வருது, திருஷ்டியாக இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் வல்லபையே போற்றி, வல்லபையே போற்றி, வசுதாதேவியே போற்றி, வஜ்ரமே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் 2 நாட்களும். கூடவே பதுமனே போற்றி, மகாபதுமனே போற்றி, சங்கபாலனே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடணும் 2 நாட்களும். நல்ல நாட்கள், திருஷ்டி அதிகம், ஜாக்கிரதை. ஆமாம்.
அனுகூலமான எண் திங்கள் 3, 6 தெற்கு மேற்கு, நீலம் பச்சை, செவ்வாய் 2, 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு. ஜெயகாந்தனுடைய புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பார்க்கணும், நல்லது. கூடவே இளைய தலைமுறைக்கு சொல்கிறோம், இந்த புத்தகத்தை படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கிறது. பிரமாதம். உங்கள் பிறவி பலமான நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமையிலையும், திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திங்கக்கிழமையிலையும் முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் தீபம் போட்டே தீரணும், உறுதி. ஏன்? திருவோணத்தின் தலைவர் சந்திரன், அவிட்டத்தினுடைய தலைவர் செவ்வாய். மொத்தத்தில் வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது திருஷ்டியை வைத்தறிச்சலை குறைச்சிரும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடுவது நல்லது. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம் திங்கக்கிழமைக்கு. செவ்வாய்க்கிழமைக்கு 7, 9 வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஜெயகாந்தனுடைய புத்தகம் அல்லது பாலகுமாரனுடைய புத்தகம் எது வேண்டுமானாலும் படித்து பார்க்கணும், நல்லது. கூடவே இளைய தலைமுறைக்கு சொல்கிறோம், இந்த புத்தகத்தை படிங்க. சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க, நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை அல்லது சிகப்பு துணி கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே நல்லா இல்லை. நிதானம் பொறுமை விடாமுயற்சிங்கிற பேரில் வீம்பு பிடிவாதம் வேணாம், வெத்து கெத்து வேணாம். பணிவு முக்கியம், பேச்சில் நிதானம். மனசில் சில மந்திரங்கள் ஓடுவது நல்லது. ஓம் அப்பூதி அடிகளே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி, ஐயிலே போற்றி, அகத்தியரே போற்றி, அருணகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும், நல்லது. நிதானம் பொறுமை. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டே தீரணும். ஆமாம், நிதானம் பொறுமை. அனுகூலமான எண் திங்கள் 3 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 7 தெற்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசுங்கிற புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, கட்டாயம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தனம், கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் அல்லது மோர் ஊற்றியோ ஏழைகளுக்கு தருவது நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம் பொறுமை. நல்ல நாளாக இல்லை. கவனம் பொறுமை. மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருப்பது நல்லது. என்ன மந்திரம்? ஓம் கருணாம்பாளே போற்றி, கதிரே போற்றி, காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீ காளஹஸ்தியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இன்னும் சில கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ரு தேவியே போற்றி. இந்த மந்திரங்களும் ஓடட்டும். நிதானம் பொறுமை. நாம் அனுகூலமான எண் திங்கள் 2 வடக்கு வெள்ளை, செவ்வாய் 3 தெற்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசுங்கிற புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது, கட்டாயம் படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு பசியாத்தனம், கொள்ளு சாதம் அல்லது புளி சாதம் அல்லது மோர் ஊற்றியோ ஏழைகளுக்கு தருவது நல்லது. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நேயர்களே, உங்கள் நன்மைக்காக 2 நாட்களும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.